மொச்சை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்திக்கலாம். வெந்தயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகட்டுன்னு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இது நல்லா வதங்கட்டும். மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கலாம். மூடி போட்டு 4 விசில் வரட்டுன்னு எடுத்துக்கலாம். சுவையான மொச்சை குழம்பு ரெடி.